அனதர் ஒன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சோயா புலாவ் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி சோயா தாங்க எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, 2 தக்காளி, பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். பச்சை மிளகா நான் 1 தான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவு கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது இருந்தது, அதை சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கிறேன் புளிப்புக்காக. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசி, அப்புறம் ஊற வச்சுருந்த சோயா, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குட்டி சோயா ஈஸியாக குக் ஆயிரும், அதனால் ரைஸ் கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு லைட்டாக கொதி வந்தோடனே குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சோயா புலாவ் அண்ட் இது ஒரு 1 பாட் ரைஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.